making complaints to the company so that நம்ம டேமேஜ் ப்ராடக்ட் என்ன நமக்கு கிரீவன்ஸ் இருக்கோ அந்த கிரீவன்சஸ் வந்து we have to overcome அப்படின்றத நேத்து நம்ம பார்த்தோம் நம்ம. சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா மேக்கிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். வாட் இஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்? அட்ஜஸ்ட்மெண்ட் லெட்டர்னா என்னவா இருக்கலாம்? சார் ப்ராடக்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல சார், அவங்களுக்கு வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார், நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரிப்ளை லெட்டர் அனுப்புறது தான் இருக்கும். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுப்புற லெட்டர் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் லெட்டர்ஸ். வெரி குட் குட் வெரி குட். அப்புறம் குட் அட்ஜஸ்ட் பண்ணீங்க, சூப்பர் குட். வேற யாருப்பா? அட்ஜஸ்ட்மெண்ட் லெட்டர்ஸ்னா என்னவா இருக்கலாம்? இதுக்கு முன்னாடி செஞ்ச தப்ப வந்து திருப்பி திருத்திக்கிட்டு வெரி குட் அது நாங்க திருத்திட்டோம் இனிமே நடக்காது அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட். வெரி குட். ஓகே, எக்ஸாக்ட்லி நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் வந்து தட் இஸ் when you are making some ஒரு சப்போஸ் நம்ம அப்படியே வந்து உல்டாவா பார்ப்போம். இப்போ நீங்க கஸ்டமர் யூ ஃபேஸ் சம் ப்ராப்ளம், ஸோ யூ மேக்கிங் கம்ப்ளைண்ட் டு த கம்பெனி. ஓகே, சப்போஸ் நம்ம இப்போ கம்பெனி சைட்ல பார்ப்போம். இப்போ நீங்க கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அங்க வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருது உங்களுக்கு. ஸோ ஹவ் யூ ஆர் கோயிங் டு நீங்க அதை எப்படி நீங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ஹேண்டில் பண்றீங்க? அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றவரை வந்து நீங்க எப்படி நீங்க வந்து அவருக்கான சொல்யூஷன்ஸை கொடுக்குறீங்க அப்படின்றது தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் லெட்டர்ஸ். அஸ் ரைட்லி சைட் நீங்க அட்ஜஸ்ட் பண்றது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்றது கூட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லெட்டர் தான். ஓகேவா? சரி, மாதிரி இந்த தப்புலாம் நடக்காது, நாங்க அதை பாத்துக்கிறோம், நாங்க கொஞ்சம் இந்த தடவை மட்டும் எங்களை வந்து கொஞ்சம் நீங்க வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படி சொல்றது கூட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். இல்ல திருப்பி பணத்தை கொடுக்கறது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், இல்ல திருப்பி ஒரு ப்ராடக்ட் ரீப்ளேஸ் பண்றது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ த திங் இஸ் தட் when somebody is making complaint, நமக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் அனுப்புறாங்க, நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு கஸ்டமர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு நம்ம ரிட்டர்ன் கூட அனுப்புற லெட்டர்ஸ் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த சின்ன இன்ட்ரோடக்ஷனோட ஜஸ்ட் வில் கெட் இன் டு த கான்செப்ட், ரைட்? ஓகே, ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லெட்டர்ஸ் ரிப்ளை டு ஏ கம்ப்ளைண்ட் லெட்டர். சரிங்களா? ரைட். ஸோ நான் இது சொன்னேன் இல்லையா, சப்போஸ் யூ ஆர் working in a company and you have been asked to reply a complaint letter, நீங்க என்ன பண்ணுவீங்க? இதைத்தான் நம்ம இன்னைக்கு என்ன போறோம், we are going to learn it. Okay, so இன்னைக்கு நம்ம part 1 பார்க்க போறோம் and we are going to see some other conditions in the part 2 in the adjustment letter itself. ஓகேங்களா? ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள போகலாம். ரைட். see, நாம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணும்போது எதுக்கு நம்ம ஒரு பதில் அளிக்கணும் இல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்? let us go to the same basic question. ஓகேங்களா? இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் ஒருத்தர் பண்றாரு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நார்மலா ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு, என்ன கம்ப்ளைண்ட் சொல்றாருன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்றீங்க. ரைட். அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு பாக்குறோம். ரைட். இல்ல பொதுவா நீங்க அதெல்லாம் விட்டுடுங்க. நம்ம வீட்டுல சப்போஸ் நம்ம வீட்டுல ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு பால் பாக்கெட் வாங்குறோம், பால் திரிஞ்சு போச்சு, இல்ல ஒரு தேங்காய் வாங்குறோம், தேங்காய் உள்ளுக்குள்ள கெட்டு போய் கிடக்கு, இல்ல ஒரு சில்லறை நம்ம வாங்கிட்டு வர சில்லறை கம்மியாகுது. சரியா? உடனே அம்மா சொல்றாங்க, ஏன்பா சில்லறை கம்மியா, போய் மளிகை கடை போய் மாத்திட்டு வா, இல்ல இந்த பாலை போய் மாத்திட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப நீங்க அந்த மளிகை கடையில போய் திருப்பி அண்ணா இது மாதிரி வந்து பாக்கெட் இந்த கெட்டு போச்சுன்னா அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அவரு என்ன மாதிரிலாம் ரியாக்ஷன்ஸ் கொடுக்கலாம்? என்ன மாதிரிலாம் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணா? அது வேற ப்ராடக்ட் எடுத்து கொடுக்கலாம் சார். அப்படின்னா அது கம்பெனில இருந்து வந்த ஃபால்ட், நெக்ஸ்ட் டைம் வராத மாதிரி பாத்துக்கற அப்படின்னு மட்டும் வாய் வார்த்தையா சொல்லலாம். சரி, வெரி குட். வேற பால் பாக்கெட் எடுத்து கொடுக்கலாம், இல்ல கம்பெனில இருந்து சொல்லி கொடுக்கலாம். வெரி குட். அப்புறம் வேற எப்படி? பழைய பால்லே ஊத்திருப்பீங்க, அதனால தெரிஞ்சு இருக்கும்பாங்க சார். காரணத்தை சொல்றாரு. சரியா? பழைய பால் படம் காரணத்தை சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? இது எங்க கடையில வாங்கின பால் பாக்கெட்டே இல்லைங்க அப்படின்னு இல்ல. சரியா? ரைட். இது எங்க வாங்குறது கிடையாது, நீங்க வேற எங்க வாங்குறது கூட சொல்லலாம். அப்புறம் வேற? சார் இப்போ 1/2 லிட்டர் வாங்கி இருந்தா அதுக்கு பதில் ஒரு 1/4 லிட்டர் பால் கொடுப்பாங்க சார் மாத்தி. சரி, தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா ஒரு 1/2 லிட்டர் பால் பாக்கெட்டை வாங்கி வச்சுட்டு 2 1/4 லிட்டர் பாக்கெட் திருப்பி கொடுப்பாரு. ஓகே, ரைட். தட் இஸ் ஆல்சோ another adjustment, replacing the products. அடுத்து சார், இப்ப நான் ஆவின் வாங்கிட்டா ஆவின் தராம வேற ஆரோக்கியம் அது மாதிரி கூட மாத்தி கொடுக்கலாம். ஆரோக்கியம் நீங்க மாத்தி கொடுத்துருவாங்க. சரி, இதெல்லாம் உங்களுக்கு பண்ணலன்னா என்ன அர்த்தம்? சப்போஸ் ஒரு பால் பாக்கெட் நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒன்னு பால் ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கலாம், இல்ல வாய் வார்த்தையை அமுச்சு விட்டுடலாம், இல்ல வேற ஏதாவது நீங்க சொல்யூஷன் கொடுக்கலாம். இதெல்லாம் பண்றது மூலமா அவருக்கு என்ன ஆதாயம், என்ன பாதகம், என்ன சாதகம் நார்மலா?
சார் அப்படி பண்ணி கொடுத்தா கஸ்டமர் அவங்களுக்கு லாயாலிட்டி சார். கஸ்டமர் லாயல்ட்டி. வெரி குட். அப்புறம் நீங்க ஒரு மனசோட கஷ்டத்தோட போறீங்க. ஓகே, சரி, வெறும் பால் பாயிண்ட் மட்டும் இல்லைக்கண்ணே. நீங்க லாஸ்ட்ல பார்த்த எல்லா டிஃப்ரெண்ட் கம்பெனி ஒரு திடீர்னு ஒன்று ஆசையா ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, ஒரு செல்போன் வாங்குறீங்க, இல்ல ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, ஒரு டிவி வாங்குறீங்க, பார்த்தா திடீர்னு டிஃபெக்ட்ல நிக்குது. ஒரு கார் வாங்குறீங்க, டிஃபெக்ட்ல இருக்கு. ஒரு பைக் வாங்குறீங்க, டிஃபெக்டா இருக்கு. சரியா? ஸோ அப்போ அது ரொம்ப ஆசையா நம்ம ஒரு பொருளை வாங்குறோம், அதுல ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்குது, கம்ப்ளைண்ட் இருக்கு, ஏற்கனவே மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இதை எடுத்து போய் திருப்பி நம்ம மட்டும் அப்ரோச் பண்ணும்பொழுது வாங்குறப்போ வாங்க கூப்பிட்ட ஆளு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் உள்ளுக்குள்ள போனோம்னு வச்சுங்களேன், அவன் பாராமுகமா இருந்தான்னு வச்சுங்களேன், பயங்கர நம்ம எஜிடேஷன் ஆயிடுவோம். யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஓகே, நமக்குன்னு ஒரு பார்த்தா ஒரு ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங். ஸோ இந்த மாதிரி ஒரு நமக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்காதா அப்படின்னு போன ஆளுங்களை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒருத்தர் எடுத்து வரா அப்படின்னு சொன்னா, see to that அது கம்பெனிக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அருமையான ஒரு வார்த்தை சொன்னீங்க, லாயல்ட்டின்னு சொன்னீங்க. என் கம்ப்ளைண்ட்டை மட்டும் காது கொடுத்து அவன் சரியான விதத்துல அது வந்து டீல் பண்ணா, அவன் எனக்கு ப்ராடக்ட் கொடுக்குறான் கொடுக்கல டிஃப்ரெண்ட் மேட்டர். பட் அந்த விஷயத்தை வந்து அவன் கரெக்டா என்ன வந்து ஹேண்டில் பண்றான் அப்படின்னு சொன்னா, அப்ப டெஃபினட்டா யூ பி a good லாயல் அண்ட் குட் கண்டினியூடு எவர் லாஸ்டிங் கஸ்டமர் ஃபார் தட் பர்டிகுலர் கம்பெனி. ஓகேங்களா? சோ அப்போ ஒருத்தன் கம்ப்ளைண்ட் வரானேன்னு ஒரு கம்பெனிக்காரன் பதறக்கூடாது. நீங்க நாளைக்கு ஒரு ப்ரொஃபஷனல் உட்காடுறீங்க அப்படின்னு சொன்னா, யாராவது கம்ப்ளைண்ட் பண்றாருன்னா ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது ஐயோ கம்ப்ளைண்ட் வரானே அப்படின்னு பயமா இருந்தா கூட, ரெண்டாவது ஆங்கிள் பாத்தீங்கன்னா இட் இஸ் an opportunity for you to get a friend. It is an opportunity for you to get a loyal customer. நல்ல வார்த்தை யூஸ் பண்ணீங்க, லாயல் கஸ்டமர், லாயல்ட்டி. ஓகே, ஏன்னா நார்மலா வாங்குற அந்த டிரான்சாக்ஷன் பர்ச்சேசிங்ன்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட். பட் ஒருத்தர் குறையோட ஒருத்தர் வரும்பொழுது அதுக்கு நீங்க சொல்யூஷன் கொடுத்து பாருங்க. நீங்க டெஃபினட்டா வந்து யூல் பி ஹேவிங் what I can say எவர் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப் வித் தட் பர்டிகுலர் கம்பெனி. ஓகே, ஸோ அப்போ நீங்க இவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா how we are going to take them. நல்ல ஒரு லாயல் கஸ்டமர் பில்ட் பண்ண போறேன், நான் உன்னோட ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண போறேன், அது மூலமா ஒரு நல்ல ஒரு எவர் லாஸ்டிங் ரிலேஷன் கொண்டு வர போறேன் அப்படின்னு சொன்னா, நம்ம கொடுக்குற அந்த கம்யூனிகேஷன், particularly when you are receiving a complaint letter அப்படின்னு சொன்னா, அதுக்கு நம்ம அனுப்புற அந்த ரிப்ளை லெட்டர் கூட பாத்தீங்கன்னா இட் மஸ்ட் பி ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம இருக்குதா அப்படின்றத we have to check it out. ஓகேங்களா? சோ அப்ப நம்ம பர்பஸே என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் லெட்டருடைய பர்பஸ் என்னன்னா, நாட் ஓன்லி சால்விங் த, அது வந்து டெலிபரேட்டா வெளியே தெரியக்கூடிய ஒரு நன்மை, சால்விங் த இஷ்யூ ஆஃப் த கஸ்டமர்ன்றது வந்து டெலிபரேட்டா தெரியக்கூடிய அப்ஜெக்டிவா இருந்தா கூட, பட் இன்டர்னலா உள்ளுக்குள்ள வந்து நம்ம என்ன ஒரு மறைந்திருக்கின்ற ஒரு பெரிய ஒரு பர்பஸ் என்ன, ஒரு அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் டு மேக் a new loyal customer. ஓகேங்களா? So such an important element is your adjustment letters, replying to the complaints, replying to the defects. அது மாதிரி ஒருத்தர் மனக்குமல போட்டு கொட்டி ஒருத்தர் லெட்டர் அனுப்புறா அப்படின்னு சொன்னா, அவனை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோமோ அதை பொறுத்து நம்ம சக்சஸ்ன்றது அமையும். ஓகேங்களா? ரைட். ஸோ ஜஸ்ட் யூ see here, அப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு 3 பாலிசிஸ். ரைட். ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the customer is always right policy. பால் பண்ணி நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஆமா ரைட் கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான், டக்குனு ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒருத்தர் அப்ரோச் பண்ணிருப்பார். இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேர் கிளைம் ஃபேர் அட்ஜஸ்ட்மெண்ட். இவர் பால் பாயிட்ட வாங்கிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்காம, இல்ல அதை சரியான விதத்துல ஹேண்டில் பண்ணாம, வெயில்லையோ அடுப்புலையோ எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஹேண்ட்லிங் பண்ணிட்டு வராருன்னு வச்சுங்களேன், அப்ப டெஃபினட்டா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பால் பாக்கெட் வந்து கெட்டு போயிருக்கலாம். இல்லப்பா நீ இந்த தப்பு இது இருக்கு, சோ இந்த மாதிரி இதுல நான் ஒரு ஃபேர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறேன், நான் ஃபேர் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படின்றது இன்னொரு பாலிசி இருக்கும். மூணாவது என்னன்னா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, வாங்கும் போதே நீ பார்த்து வாங்கிட்டு போயிருக்கணும்ல, வாங்கும் போது நீ இது பண்ணிட்டு போயிருக்கல, இப்ப அங்கெல்லாம் தெரியாதுன்ற மாதிரி கூட நீங்க என்ன பண்ணலாம், ஒரு கம்ப்ளைண்ட் வரும் பொழுது உங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், உங்க ரிப்ளை டு த கம்ப்ளைண்ட் அப்படின்ற விதத்துல உங்களுக்கு அமையலாம். பட் as I said earlier, ஒரு கஸ்டமரை நீங்க வந்து கரெக்டான விதத்துல ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, the top 2 இருக்கு பாத்தீங்களா, the customer is always right policy அப்படின்றது ஹெல்ப் பண்ணும். பட் at the same time வந்து கண்ணை மூடிட்டு நீங்களும் வந்து என்ன அவன் சொன்னதெல்லாம் கரெக்ட்னு சொன்னா, அப்புறம் நீங்க again you are not a professional. You understand that? எல்லா டிஃபெக்ட் அவன் கண்டபடி இஷ்டத்துக்கு சக்கட்டமேனி சொல்லியிருப்பான். It should not be the case. You have to you have to understand it. அவன் என்ன கம்ப்ளைண்ட் பண்றான், அது நியாயம் இல்லையா, சோ அந்த ஆங்கிள் பண்ணணும். ஏன் இந்த ஃபர்ஸ்ட் பாலிசி வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ண வரான் அப்படின்னு சொன்னாலே வந்து அவன் ப்ராடக்ட்டை வாங்கி என்ஜாய் பண்ணதான் போவானே தவிர, அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணுன்ற நோக்கத்துல எவனுமே ப்ராடக்ட்டை வாங்க மாட்டான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ண வர்றான்னா, அப்ப டெஃபினட்டா they are having some problem with the particular product what they have bought from us. இதுதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் முதல்ல வந்து you have to keep it in your mind. You have to keep it as a policy. Whenever you are getting ஒரு கம்ப்ளைண்ட் நீங்க வருது, உங்களுக்கு வந்து டிஃபெக்ட்னு சொல்லி வருது அப்படின்னு சொன்னா, அப்ப திருப்பி நம்ம அட்ஜஸ்ட் பண்றது கூட கீப் திஸ் பாலிசி இன் மைண்ட் தட் ஒருத்தன் குறைன்னு ஒருத்தர் மேல ஏறி வரான் அப்படின்னு சொன்னா, அப்ப டெஃபினட்டா அவனை வந்து நம்ம வந்து இது பண்றது பின்னா நம்ம பார்ப்போம். நம்ம அவனை வந்து சப்பக்கட்டு கட்டுறதோ இல்ல அவனை கண்டுக்காம விடுறதோ இதெல்லாம் இருக்குன்றது வந்து இட் will affect the long lasting relationship.
Okay, so இது first policy you have to keep it in mind. Second is, as I said earlier, அதுக்கு நம்ம சொன்னதெல்லாம் தலையாட்டிட்டு தலையில நம்ம கொடுக்க முடியாது. Fair claim, fair adjustment. Okay, எது நியாயமோ என்ன சதவீதம் அங்க லாஸா இருக்கோ அந்த சதவீதத்துக்கு ஏற்ற மாதிரி உனக்கு what I can say, we are just compensating. ஓகே, இப்போ எனக்கு கார் வந்து உனக்கு டிஃபெக்டா இருக்குன்னா டோட்டலா கார் நம்ம ரீமாடல் பண்ணி ஆமாமா நீ புது கார் வாங்கின டோட்டலா மாறிக்க அப்படின்றது வந்து இட் இஸ் என்டையர்லி யுவர் ரைட் அப்படின்ற 100% நீங்க சரண்டர் ஆறீங்கன்னு அர்த்தம். பட் இங்க என்ன சொல்றேன், எதிர டிஃபெக்ட் இருக்கு, வெதர் த ப்ராப்ளம் இஸ் த என்ஜினா, ப்ராப்ளம் இஸ் த பிரேக்கிங் சிஸ்டம், ஆர் ப்ராப்ளம் த ஏபிஎஸ் சிஸ்டம். ஸோ அதுக்கு நான் உனக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஃபேர் ப்ராப்ளம், ஐ எம் கிவிங் த ஃபேர் அட்ஜஸ்ட்மெண்ட், ஐ எம் கிவிங் த ஃபேர் சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி பாலிசிலையும் நீங்க அப்ரோச் பண்ணலாம். மூணாவது என்னன்னா, அப்பெல்லாம் கிடையாது, வாங்கிட்டீங்க தட்ஸ் இட். நீங்க முதல்ல என்ன பண்ணணும், வாங்குற போது நீங்க இதெல்லாம் பார்த்து நீங்க வாங்கியிருக்கணும். when you are not taking care of this and we are not responsible for this அப்படின்னு சொல்றது கூட இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிசி. பட் இந்த பாலிசி நீங்க அப்போ அடாப்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஷார்ட் டேர்ம்ல யூ மே பி பெனிஃபிஷியல், பட் லாங் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா யூ பி லூசிங் த கஸ்டமர். ஓகேங்களா? ஸோ இந்த திங்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், we have to keep it in the mind. ஓகே, ரைட். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட now let us see to the மூணு பாசிபிலிட்டிஸ் தான் கண்ணு. சரியா? ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு கஸ்டமர் கொண்டு வரான், இல்ல நீங்களே ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு போறீங்க அப்படின்னு சொன்னா there are only 3 possibilities. ஒன்னு, அந்த கம்ப்ளைண்ட் உண்மையா இருக்கும், கஸ்டமர் என்ன சொல்ல வராரோ அந்த கம்ப்ளைண்ட் வந்து உண்மை, தட் இஸ் கஸ்டமர் இஸ் ரைட் அப்படின்றது ஒரு ஆங்கிள் பாசிபிலிட்டி. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கஸ்டமர் சொல்ற அந்த கம்ப்ளைண்ட், கஸ்டமர் சொல்ற அந்த டிஃபெக்ட்ன்றது வந்து இட் இஸ் நாட் யுவர் ஃபால்ட், இட் இஸ் த கஸ்டமர் ஃபால்ட். அவர் கஸ்டமர் வந்து ஒன்னு அவருடைய மிஸ் ஹேண்ட்லிங்லோ இல்ல ஏதாவது வந்து டேமேஜ் பண்ணிருக்கலாம், இல்ல அவர் ரிசீவ் பண்ணும்போது சரியான ஒரு விதத்துல ஹேண்டில் பண்ணாம போயிருக்கலாம், இல்ல அவர் பிளேஸ்ல ஏதாவது தெஃப்டா இருக்கலாம். ஸோ த ரீசன் மே பி அட் த கஸ்டமர் சென்ட். ஸோ கஸ்டமர் கொடுக்குற கம்ப்ளைண்ட் வந்து ஜென்யூனா இருக்கலாம், கஸ்டமர் இஸ் ரைட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கஸ்டமருடைய ஃபால்ட் இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, ஹி இஸ் மேக்கிங் அ கம்ப்ளைண்ட் டு அஸ். ஓகே, மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா கஸ்டமர் ஃபால்ட்டும் இல்ல உங்க ஃபால்ட்டும் இல்ல, பட் இட் இஸ் அ ஃபால்ட் ஆஃப் சம் இன்டர்மீடியரிஸ், ஒரு தேர்ட் பார்ட்டி. ஓகே, இன்னைக்கு வந்து நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணிருக்கேன், டிரான்ஸ்போர்ட்ல அந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துல இல்ல கொரியர்ல அந்த பார்சல்ல ஏதாவது வந்து ஒரு மிஸ் ஹேப்பனிங் நடக்கலாம், மிஸ் ஹேப்ஸ் நடக்கலாம். பட் தட் இஸ் லீஸ்ட் பாதரேஷன் டு த கஸ்டமர். அவருக்கு வந்து பார்த்தா உங்க கம்பெனி நீங்க தான் உங்ககிட்ட தான் பொருளை வாங்குற, இன்பிட்வீன் எது நடந்தாலும் ஜஸ்ட் ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள். ஸோ அப்படி இருந்துட்டு தேர்ட் பார்ட்டியோட ஃபால்ட்டா கூட அது இருக்கலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஸோ அப்ப கஸ்டமருடைய ஆங்கிள் பார்க்கும்போது அவருக்கு மேக் பண்ற கிளைம், அவர் சொல்ல வருகின்ற அந்த கம்ப்ளைண்ட் அவர் வந்து கரெக்டாக இருக்கலாம். இது ஒரு ஆங்கிள். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கஸ்டமர் அட் ஹிஸ் ஃபால்ட், ஐ மீன் கஸ்டமர் வந்து அவரு நியாயமா கிடையாது. ஓகே, பட் ஸ்டில் ஹி இஸ் மேக்கிங் அ கம்ப்ளைண்ட். மூணாவது பார்ட்டி இவருக்கு அவர் பக்கம் தப்பு இல்ல, கஸ்டமர் பக்கம் தப்பு இல்ல, உங்க பக்கம் தப்பு இல்ல, பட் சம்டைம் இட் மே பி த லைஸ் வித் த தேர்ட் பார்ட்டி. பட் இன் வாட் எவர் த கேஸ், இட் இஸ் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கம்பெனி, இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கம்பெனி டு ஆன்சர் த கம்ப்ளைண்ட் வாட் இஸ் மேட் பை த கஸ்டமர். இதை வந்து யூ ஹேவ் டு, என்ன நீங்க வந்து இல்ல அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஓகே, இஃப் அட் ஆல் யூ வாண்ட் டு கெயின் த கஸ்டமர், உங்க படியேறி வந்துட்டான், உங்களை வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்றான், நீங்க தான் தீர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துட்டா அப்படின்னு சொன்னா யூ ஹேவ் டு ப்ராப்பர்லி அட்ரஸ் இட். ஓகே, அது முடியுது முடியல, இல்ல உங்க பக்கம் தப்பு இருக்கு அவங்க பக்கம் தப்பு இருக்கு, நீங்க சரண்டரா வேண்டாம், நீங்க சரண்டரா வேணாம், ஐயோ நீ தான் நீ சொல்றதெல்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்ல வேணாம். பட் தேர் மே பி சம் ப்ராப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், there may be some proper reply to the complaint letters what is being made by the customers. ஓகேங்களா? சோ இந்த பாசிபிலிட்டிஸ் we have to go for it. ஓகே, நிறைய சொல்ல வர அப்படின்னு சொன்னா சம்டைம்ஸ் கம்ப்ளைண்ட் லெட்டர் வரும்போது தூக்கி ஓரம் போட்டு கூடாது. இது வந்து பார்சல்காரன் தப்பானது, நான் அதை வந்து பதில் சொல்லிட்டு இருக்கணும், தூக்கி போட்டுறாதீங்க. இல்ல இது வந்து கஸ்டமரோட தப்பு தான், நம்ம பக்கம் ஒண்ணுமே தப்பு கிடையாது, அதுக்கு ஆன்சர் சொல்லணுமா, தூக்கி போட்டுறாதீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ப்ராம்ப்ட்லி யூ ஹேவ் டு ரிப்ளை இட். எந்த யாருடைய ஃபால்ட்டா இருந்தாலும் சரி, அது உங்க ஃபால்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல கஸ்டமர் ஃபால்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு தேர்ட் பார்ட்டி ஃபால்ட்டா இருந்தாலும் சரி, இட் இஸ் a responsible yours to promptly reply to a complaint letter raised or sent by a customer. That things you have to keep it in mind. Okay வா? ரைட். சோ இப்போ நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நான் அந்த மீதி ரெண்டு இது கேரியர் ஃபால்ட்டா இருந்தா என்ன பண்ணணும், இல்ல கஸ்டமர் அவன் கிளைம் பண்ணி நியாயமே கிடையாது, எல்லாம் தப்பு அவன் பக்கம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். பட் இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னு சொன்னா when the customer is right, அவன் என்ன பிரச்சனையை சொல்றானோ, அவன் என்ன கிரீவன்ஸை சொல்றானோ, அவன் என்ன ப்ராப்ளத்தை சொல்றானோ அது சரி அப்படின்ற பட்சத்தில் இருக்கும் பொழுது நம்ம லெட்டர் டிராஃப்ட் பண்ணும் பொழுது அப்ப என்னென்ன எலிமெண்ட்ஸ் வந்து we have to focus on, எப்படி அந்த ஆர்டர் இருக்கணும், அதுல அந்த விஷயங்கள் எப்படி எப்படிலாம் வந்து ஃபர்ஸ்ட் பிரசன்ட் பண்ணோம், செகண்ட் பிரசன்ட் பண்ணோம், என்னென்ன காம்பனன்ட் இருக்கணும் அப்படின்றத நம்ம we are going to see it now. ஓகேங்களா? see whenever a customer is sending a letter, ஒரு கம்ப்ளைண்ட்னு ஒரு லெட்டர் வந்து நமக்கு அனுப்புறான் அப்படின்னு சொன்னா அப்ப நாமளா பாத்தீங்கன்னா he'll be looking for 3 elements. அவன் பாக்குறது பாத்தீங்கன்னா 3 விஷயத்தை அங்க அவன் நார்மலா எதிர்பார்ப்பான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட்
நான் அன்னைக்கு கம்பெனிக்கு ஒரு லெட்டர் அனுப்புறேன்ப்பா, ப்ராடக்ட் டிஃபெக்டா இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் மோசமா இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து the looks for only 3 things. நீங்க வந்து அந்த விஷயத்தை வந்து ஏத்துக்கிட்டு அதை ரிக்ரெட் பண்றீங்களா? ஓகேங்களா? ஓகே, திஸ் இஸ் வாட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நாமளும் வந்து ஒருத்தர் போய் குறை சொல்லும்போது ஐயா இந்த மாதிரி பால் பாக்கெட் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னபோது நம்ம ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்குற விஷயம் அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட். அந்த கடைக்காரர் வந்து ஐயோ அப்படிங்களா, சரி சாரிமா சாரிப்பா அப்படின்னு சொல்ற விஷயத்த நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் எனி கஸ்டமர், நாளை நீங்களே ஒரு விஷயத்த வந்து நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கடைக்கோ இல்ல ப்ராடக்டோ நீ உள்ள போனீங்க அப்படின்னு சொன்னா அடிப்படையில் அவன் பொருளை கொடுக்கலான்றது செகண்ட் ஸ்டோரி. பட் ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா அந்த அவங்க வந்து ரெக்ரெட் பண்றானா, அவன் உணர்றானா, அவன் ஏத்துக்கிறானா, இதைத்தான் வந்து எந்த கம்ப்ளைண்ட் பண்ண போறோரோ அவங்க எதிர்பார்ப்பார். ஓகே, இப்ப 2 பேர் நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்கு, உங்களை பத்தி யாராவது கம்ப்ளைண்ட் பண்ண வராங்க அப்படின்னு சொன்னா அப்ப உங்க வீட்டுல இருக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அவங்க ரிக்ரெட் பண்ணணும், அவங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட எதிர்பார்ப்பா இருக்கும் ஃபர்ஸ்ட். ஓகே, the same logic whenever a customer is making a complaint, so normally what he expresses na regret from your side, regret for the mistakes from your side. ரெண்டாவது உங்ககிட்ட அவன் என்ன எதிர்பார்க்கறான்னா, அப்ப என்ன பிரச்சனை இருக்குதோ என்ன விஷயம் அதுல வந்து you are making some amendments, you are making some adjustments, you are giving some okay solutions. இதெல்லாம் வந்து நீங்க கொடுக்குறீங்களா? ஒன்னு நீங்க regret பண்ணணும், ரெண்டாவது நீங்க சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும், மூணாவது நீங்க அஷூரன்ஸ் கொடுக்கணும், திருப்பி இது மாதிரி நடக்காது அப்படின்ற விஷயத்த வந்து நீங்க அஷ்யூர் பண்ணணும். அப்பதான் என்ன பண்ணுவான், உங்ககிட்ட ஒரு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸா, ஒரு லாயல் கஸ்டமரா, எவர் லாங் கஸ்டமர்ஸா இருக்கணும். So when I want to draft a letter, when I want to draft a reply to the complaint letter, I must keep this thing in mind. Whenever a person is making a complaint to me, when he sent a complaint letter to me, he is expecting that I must regret for the mistakes what I have done. Okay, second thing is he is expecting some solution from me. The third one is he is expecting me to not to repeat the particular mistake again. You understand that? இந்த மூணு assurances தான் நம்ம கிட்ட இருந்து அவன் எதிர்பார்க்கிற விஷயங்கள். அப்ப when you want to draft the letter, இந்த மூணு விஷயங்களும் நம்ம லெட்டர்ல இருக்குதா அப்படின்றத you have to check it out. ஓகேங்களா? சோ இத மனசுல வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா we are going to draft the letter. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா as usual நீங்க அந்த 7 C's காம்பனன்ட் ஆஃப் த லெட்டர்ஸ் இதெல்லாம் வந்து மைண்ட்ல வச்சுங்க. எந்த லெட்டர் அனுப்புறீங்க, எந்த பிசினஸ் லெட்டர் நீங்க அனுப்பினாலும் சரி, எந்த மாதிரி சரி ஒரு ப்ரொஃபஷனல் லெட்டர் நீங்க அனுப்பினாலும் சரி, அந்த லெட்டர் வந்து இட் மஸ்ட் பி இன் த ப்ராப்பர் ஃபார்மேட். ஓகே, நீங்க இமெயில் அனுப்பினாலும் சரி, இல்ல ஜஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர் அனுப்பினாலும் சரி, இல்ல ஒரு லெட்டர் அனுப்பினாலும் சரி, இட் மஸ்ட் ஹேவ் இட்ஸ் ஓன் திங். ஃப்ரம் அட்ரஸ் இருக்கணும், இன்சைட் அட்ரஸ் இருக்கணும், சல்யூட்டேஷன் இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கணும், ரெஃபரன்ஸ் இருக்கணும், பாடி ஆஃப் த லெட்டர் இருக்கணும், க்ளோசிங் காம்ப்ளிமெண்ட் இருக்கணும், க்ளோசிங் சல்யூட்டேஷன் இருக்கலாம், தென் உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கணும், கீழே பார்த்தா டேட், பிளேஸ், என்க்ளோஷர் அப்படின்றது ஸ்டாண்டர்டா இருக்கான்னு பாத்துங்க. அதுல என்னென்ன எலிமெண்ட் நம்ம சேர்க்கணும், அவருடைய கம்ப்ளைண்ட் லெட்டர், அவருடைய ரெஃபரன்ஸ் போடலாம், இல்ல நீங்க அனுப்பினா அவருடைய ஸ்பெசிஃபிகேஷன், எனிதிங் யூ கேன் ஆட். ஓகே, தட் இஸ் டிபெண்ட், பட் ஸ்டாண்டர்ட் அந்த ஃபார்மேட் இருக்கான்னு பாத்துங்க. அடுத்து அந்த 7 C's இருக்கா அப்படின்றத யூ ஹேவ் டு செக் இட் அவுட். ஓகே, சோ கமிங் பேக் டு திஸ் ஸ்கோர், இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் லெட்டர் திருப்பி நீங்க அனுப்புறீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா யூ ஹேவ் டு தேங்க் ஹிம் ஃபார் பிரிங்கிங் டு யுவர் அட்டென்ஷன். ஓகே, சோ நீங்க ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து உங்ககிட்ட டக்குனு ஒரு ரெகக்னேஷன் எதிர்பார்ப்பான். நான் வந்து இது மாதிரி ஒரு கொண்டு வரேன், நான் இது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றது ரைட்டா தப்பா, நமக்கே நிறைய பேருக்கு மனசு இதுவா இருக்கும் இல்லையா, தாங்கி போயிட்டு இருப்போம். அந்த கடைக்கு வந்து தாங்கி போயிட்டு இருப்போம். அவங்க கிட்ட போயிட்டு உட்காந்துட்டு நம்ம இது சொல்லாமா வேணாமா, இல்ல பேசாம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா, இந்த ஒரு விஷயம் நம்ம கெட்டு போயிருக்கு, இல்ல இந்த ப்ராடக்ட் கெட்டு போயிருக்கு, இல்ல டிஃபெக்ட் நல்லா இல்ல, இல்ல அந்த ஒரு இவர்கிட்ட போய் அந்த சப்ளையரை பத்தி மேனேஜர்கிட்ட சொல்ல முடியுமா. சோ ஏகப்பட்ட தயக்கங்கள், அது ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா, நம்ம என்கரேஜ் பண்ணலாம், இந்த மாதிரி தயக்கங்களை வரும்பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ப ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்கள ரெகக்னைஸ் பண்ற மாதிரி, அவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் தேங்க் தம் ஃபர்ஸ்ட். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் தேங்கிங் இது போட்டாலே அவன் பாதி காலி. யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஒரு ரிப்ளை டு த கம்ப்ளைண்ட் அவன் கோவத்துல, ஆங்கர்ல, எதிர்பார்ப்போட, ஏதோ ஒரு ஆற்றாமையில ஒரு அனுப்பின ஒரு ஆளுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு ஒரு தேங்க் போடுறீங்கன்னு வச்சுங்களேன், தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங், ஐ மீன் ஒன்னு தேங்க்ஸ் சொல்றீங்க நீங்க. ஓகே அப்பா தேங்க்யூ வெரி மச், இது மாதிரி உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு, இந்த மாதிரி எங்க சர்வீஸ் ஒரு டிஃபெக்ட் இருக்கு, எங்க ப்ராடக்ட் டிஃபெக்ட் இருக்குன்றது எங்க கவனத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் வி தேங்க்யூ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா ஹி வில் பி ஹாப்பி. ஓகே அப்பா ரைட், ஒரு பிரிட்ஜ் ஆரம்பிச்சிடும், ஒரு லிங்க் ஆரம்பிச்சிடும். அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரை டு அட்மிட் த ஃபால்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம், when the customer is right, அதாவது அவன் கிளைம் பண்ற அந்த தவறுகள் நடந்திருக்கிறது அப்படின்னு உண்மை அப்படின்ற பட்சத்தில் அவன் என்னென்ன கிளைம் பண்றானோ, என்னென்ன விஷயங்கள் பண்ணோ அதெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி பாக்குறீங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணி பாக்குறீங்க, you came to know about that it is true. When in the case, what you have to do, first you have to thank him for bringing such a fault, such defect, such complaint to your notice.
செகண்ட் திங், யூ ஹாவ் டு அட்மிட் த ஃபால்ட். ஓகே, ஃப்ராங்கா அட்மிட் பண்ணுங்க. எதுவுமே வந்து நீங்க வந்து எக்ஸ்கியூஸ்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? அண்ட் டோன்ட் கிவ் மேக்கிங் எக்ஸ்கியூஸ்னா நான் ரீசன் சொல்லக்கூடாது. மழை பெஞ்சுதுங்க, காத்தடிச்சுதுங்க, நான் என்ன பண்றேன், ரோடு ரொம்ப மோசமா இருக்குங்க. தட் யூ ஷுட் நாட் பி த கேஸ், ரைட்? டோன்ட் கிவ் அன்கன்வின்சிங் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆல்சோ. ரொம்ப 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 ரெலவெண்டா இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்க கூட ஒரு டிலே ஆயிடுச்சு, ஏன் டிலே ஆயிடுச்சு, ஸ்டேட்டுக்கு நடுவில் வந்து அங்க வந்து இப்ப பேண்டமிக் சுச்சுவேஷனா இருக்கு, தேர் இஸ் நோ எனி டிரான்ஸ்போர்ட், அதாவது டிலே ஆயிடுச்சுன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடியது. யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? அப்ப டிலேன்றதுக்கு வந்து ஜஸ்ட் வேற ஏதாவது நீங்க ரீசன் இல்ல, அது ஆச்சு இது ஆச்சு, நாங்க 10 கஸ்டமர் பார்க்க வேண்டியதா இருக்கு, 20 கஸ்டமர் பார்க்க வேண்டியதா இருக்கு, ஏதோ சப்பக்கட்டு காரணம் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா தட் இஸ் நாட் குட் திங். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒன்னு தேங்க் பண்றீங்க, ரெண்டாவது அந்த தப்பு நடந்திருக்குது அப்படின்றத ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை நீங்க மூடி மறைக்க வேண்டாம், இல்ல தவிர்க்க வேண்டாம், இல்ல பூசி மெழுக வேண்டாம், இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு திருப்பி எஜிடேட்டிவ் நீங்க போக வேண்டாம். நடந்திருக்கு ரைட்னா ரைட், நடந்திருக்குன்னா நடந்திருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? So that you have to admit your mistakes. Okay, then you have to regret for the mistake happen. ஓகே, ஆமாங்க இப்ப நடந்துச்சு அப்படின்னு சொன்னா கையோட நீங்க என்ன பண்ணணும், ரொம்ப ரொம்ப சாரி இப்படி நடந்ததுக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? எங்க கவனத்துக்கு கொண்டு வந்ததுக்கு நன்றி. ரெண்டாவது, இப்படி நடந்தது உண்மைதான், we accept it அப்படின்னு அக்செப்ட் பண்ணீங்க. மூணாவது, இப்படி நடந்ததுக்கு நான் வந்து என்ன பண்றேன், நான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இல்ல ஜஸ்ட் we feel very sorry, really we understand your feeling அப்படின்றத வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து என்ன பண்றீங்க, you are trying to put it, I mean you are just regretting for the mistake what had happened. ஓகேல? அண்ட் நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, you just say them that it did not happen again. ஓகே, எங்க போனாலும் சரி இந்த மாதிரி நடக்காம நாங்க பாத்துக்கிறோம், இது மாதிரி நடக்க விஷயம் நாங்க இது பண்ணா என்ஷூர் பண்றோம் அப்படின்ற அஷூரன்ஸை யூ ஆர் கிவிங் இட். ஓகே, அப்ப நம்ம அந்த 3 பிரின்சிபல் பார்த்தோம் இல்லையா? whenever you writing it, he is expecting a regression from you. அதான் நம்ம பார்த்தோம், ரெக்ரெட் நீங்க பண்றீங்களா, நீங்க அதுக்கு ரெமெடிஸ் கொடுக்குறீங்களா, மூணாவது இதை நீங்க ரிப்பீட் பண்ணாம பாத்துக்கிறீங்களா அப்படின்றத அவன் எதிர்பார்க்கறான். ஓகே, சோ இங்க நம்ம என்ன பண்றோம், தேங்க் பண்றோம் கவனத்துக்கு கொண்டு வந்ததுக்கு, அதை அட்மிட் பண்றோம், நம்மளுடைய ஏத்துக்கிறோம், நாம ஏத்துக்கிறதுக்கு நம்ம வருந்துறோம், ரெக்ரெட் பண்றோம், ரெண்டு அஷூரன்ஸும் கொடுக்குறோம், திஸ் நாட் ஹேப்பன் அகைன் அப்படின்னு சொல்றோம். அலாங் வித் தட் we are also giving the remedies. Okay, if possible the remedy should be given அப்படின்னு சொன்னா, ஓகே எந்த விஷயமா இருந்தாலும் you have to give the remedies. ஓகே, ஒரு என்ன கஷ்டம், ஏன்னா ரியல் இட் இஸ் கஸ்டமர் இஸ் ரைட், அவன் மேக் பண்ற கிளைம் வந்து இட் இஸ் கரெக்டா இருக்கு. ஓகே, அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து அவனுக்கு என்ன தீர்வுகளோ, அவனுக்கு என்ன சொல்யூஷனோ, இல்ல அவன் என்ன கஷ்டப்பட்டானோ அதுக்கு வந்து ஒரு ரெமெடிஸ், ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் பொழுதுதான் he will be much more happy. சும்மா நீங்க ஒருத்தர் அருமையா சொன்னீங்களே, ஒருத்தர் கேட்கும்போது வாயால அடுத்த பாத்துக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினா வேலை கேட்காது. விலை கெட்டு போச்சா, சரி இந்தாங்கப்பா ஒரு பாஸ், இதுல வந்து எனக்கு கிடைக்க வேண்டியது ஒரு 50% பைசா உனக்கு திருப்பி கொடுக்குறேன். இல்ல நீ ஐடியா சொன்னீங்க இல்லையா, ஓகே 1/2 லிட்டர் பால் போச்சு பாது, என்னால திருப்பி இது பண்ண முடியாது, ஒரு 1/4 லிட்டர் பால் நீங்க வச்சீங்க என்னோட கணக்குல, ரைட்? you are trying to give some remedies, even sometimes it may be full or off. So when you are giving some solutions கொடுக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா definitely he will be much more happier. Okay, and concludeல வந்து again you thank him for having relationship with your company, and you thank him for bringing this thing into your accounts. ஓகேங்களா? சரி, அப்போ எப்போ நம்ம ஒரு ரிப்ளை லெட்டர், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம எழுத போனாலும் சரி, இந்த விஷயங்களை கண்டா கோர்வையா இருக்க மாதிரி பாத்துங்க. தேங்க் பண்ணுங்க, ஃபால்ட் அட்மிட் பண்ணீங்க, அது ரிக்ரெட் பண்ணுங்க, என்ன மிஸ்டேக் நடந்ததுன்னு சொல்லுங்க. இது மாதிரி we could able to understand how you would have felt, we could able to understand how you would be embraced, you could able to understand எப்படி மேல உங்களுக்கு சஃபரிங் ஆயிருக்கும். ஓகேவா? சரி, இந்த மாதிரி அந்த மன உளைச்சல் எப்படிலாம் நீங்க வந்திருப்பீங்க அப்படிங்கிறது தெரியுது, புரிஞ்சுக்க முடியுது. அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அடிச்சிடுங்க. அவன் என்னென்னலாம் ஃபீல் பண்ணிருப்பான், அவன் என்னென்னலாம் சஃபர் பண்ணிருப்பான், அவனுக்கு என்னெல்லாம் இன்கன்வீனியன்ஸ் வந்திருக்குமோ அதெல்லாமே ஜஸ்ட் ட்ரை டு புட் இட் இன் வேர்ட்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா he feel empathized. ஓகே நான் என்ன ஃபீலிங் கொண்டு வர நினைச்சனோ அந்த ஃபீலிங்ஸ் தான் அவரும் பண்றாங்கன்னும் போது ஓகே they are understanding it, they are understanding my feeling, they are understanding my grievances, they are understanding my thing அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் மனசுக்கு வந்து என்ன இருக்கும், ஒரு ஆறுதல் வந்து கண்டிப்பா வர ஆரம்பிக்கும். Okay, so you regret for the mistake happen, and again you just tell him that will not happen again. You give the assurance. Okay, so இதெல்லாம் நீங்க கொடுத்துட்டு then also you can give some remedies. அவனுடைய அந்த விஷயத்தை வந்து வாயால மட்டும் நம்ம வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காம அதுக்கு என்ன ரெமெடிஸ், என்ன சொல்யூஷன், அவனுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் நடந்திருக்கு, அவனுக்கு இந்த மாதிரி சஃபர் ஆயிருக்கு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, அப்போ what I am trying to give it to you அப்படின்றதை நீங்க மென்ஷன் பண்ணி நீங்க அழகாக கொடுத்தீங்க அப்படின்னு வச்சீங்கன்னா he will be much more happy, and in the endல வந்து just give him thank note and you can finish it off. ஓகேங்களா? ரைட். சோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? எனி கிளாரிஃபிகேஷன்ஸ்? ஹலோ, ஆர் யூ ஆல் தேர்? Yes sir. Yes sir. இத கிளாரிஃபிகேஷன் இருக்காப்பா இதுல? அட்ஜஸ்ட்மென்ட் லெட்டர்ல ரிப்ளை டு யுவர் கம்ப்ளைண்ட் when the customer is right. கஸ்டமர் ரைட்னு சொல்லும்போது இப்படி தான் நம்ம போறோம். ஓகேங்களா? நீங்க கஸ்டமர் தப்புன்னு சொன்னா அது வேற மாதிரி அப்ரோச்.
அது வேற மாதிரி இன்னும் கொஞ்சம் இது இதே அப்ரோச் நம்ம வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? ரைட். ஓகே, சோ அப்ப என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு சொல்லுங்க. ஹலோ, தேங்க் பண்ணோம், கவனத்துக்கு கொண்டு வந்தது, அப்புறம் நம்ம தப்ப ஒத்துக்கணும், அப்புறம் ரெக்ரெட் பண்ணணும், சாரி பண்ணணும், இதுக்காக அப்படி சொல்லிட்டு சாரின்னு சொல்லணும், அப்புறம் இந்த மாதிரி நடக்காதுன்னு நடக்காதுன்னு சொல்லணும், ரெமெடிஸ் கொடுக்கணும், எல்லாமே we got to go for. எல்லாரும் நோட் பண்ணீங்க இல்லையா? சரி, இப்போ நம்ம லைவா என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு வந்து நம்ம நேத்து ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்தோம் இல்லையா? என்ன கம்ப்ளைண்ட்? யாராவது ரீகால் பண்ண முடியுமா? என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தோம்? ஏர்வேஸ் சார். ஏர்வேஸ்ல டிராவல் பண்ண எங்க இருந்து எங்க டிராவல் பண்ணும்போது ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி. வெரி குட். சோ திஸ் இஸ் தி திங்ஸ் we have faced yesterday, right or wrong? இப்போ ஒருத்தர் வந்து he is writing a letter to the XYZ Airways, right? அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சரி, சென்னை டு நியூ டெல்லி, ஐ திங்க் நான் உள்ள போட்டிருக்கேன், சென்னை டு டெல்லி இல்லைங்க, சரியா? ஒன்றும் இல்லை, கோஆபரேட்டிவ் இல்லை, குயிக்கா இல்லை, நான் டீ கேட்டேன், டீ கொடுக்கல, ரொம்ப ஜெர்னல், பட் யுவர் ஸ்கிரீஸ் ஆஃபர்ஸ் நாட் சோ ஃப்ரெண்ட்லி, இதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ இந்த ஒரு பிரச்சனை வந்து உங்க லெட்டருக்கு வருது, நீங்க அந்த ஏர்லைனோடைய ஒரு சிஆர்எம் மேனேஜர்னு வச்சுங்களேன், இதுக்கு உங்களுக்கு ரிப்ளை அனுப்ப சொல்றாங்க, எப்படி ரிப்ளை அனுப்புவீங்க? இதான் இந்த கொஸ்டின். ஓகேங்களா? சொல்லுங்க பாப்போம், ட்ரை பண்ணலாமா? Mr. XXX, thanks for you. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யூ. ஒரு நிமிஷம், இது டைப் பண்ண முடியும் நமக்கு. சொல்லுங்க, எல்லாருக்கும் இது தெரியுது இல்லையா? எஸ் சார். ஓகே, சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து we thank you for addressing these problems to us. we thank you, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வந்தா ஃபாஸ்டா அடிக்கும் போது, we thank you for addressing or bringing this problem into our attention. Okay, கரெக்ட்டா? Yes sir. bringing this problem to our attention. அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்? எங்க ஏர்வேஸ் யூஸ் பண்றதுக்கு தேங்க் பண்ணனும். ஓகே, so we thank you for using our airways. Okay, right. அப்புறம் அடுத்து அந்த ஸ்டெப்ஸ் பார்த்து சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கவனத்துக்கு கொண்டு வந்து நன்றின்னு சொல்லிட்டோம். அடிஷனல் நீங்க சொல்லியிருக்கீங்க, எங்க ஏதோ நீங்க வந்து யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து தேர்டு, அட்மிட் பண்றோம் இல்லையா? எப்படி அட்மிட் பண்ணுவீங்க? இப்போ வந்து அவர் சொன்னது உண்மை அப்படின்னு அர்த்தம். நடந்துச்சு, ஆமா, இந்த மிஸ்டேக் நடந்ததுக்கோசரம் நாங்க இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க சார். we admit that the crew were சொல்லுங்க பாப்போம். இப்ப the crew were not cooperative, the crew were very poor, the crew were not good, இப்பதான் சொல்ல முடியுமாங்க? நோ சார். அட்மிட் பண்றோம், இதெல்லாம் தான் டாக்டிக்ஸ் பாத்துங்க. அட்மிட் பண்றோம், பட் அட் தி சேம் டைம் வந்து நம்ம கௌரவத்தையும் விட்டு கொடுக்க கூடாது, நம்ம ஆளுங்களையும் விட்டு கொடுக்க கூடாது. ஓகே, அப்ப என்ன பண்ணோம்? we admit that the crew, our crew were, we admit that our bad time. அப்படியே உல்டா சொல்லுங்க. வெரி குட், அதேதான். we admit that our crew were not at their, okay, not at their, சொல்லுங்க பாப்போம். not at their best. The crew were not at their best during your in that particular journey. ஓகேங்களா? not at the ஒரு just இதெல்லாம் ஒரு இதுக்கு தான் சொல்றேன். in that particular ஓகே. அடுத்து என்ன பண்ணோம்? particular journey. அந்த journey time என்னன்னு சொல்லுங்க. அடுத்து we understand பண்ணனும் சார். we understand that due to overcrowd we could not able to serve you better. சொல்லலாமா?
Yes, sir. ரைட் Yes, sir. Yes, sir. ஓகே கன்வின்சிங் ரீசன் ஏன்னா அவனே சொல்லிட்டான் ஓவர் க்ரௌடா இருந்தது மத்ததான் வரலாம்னு சொல்லியிருக்காங்க அது கன்வின்சிங் ரீசன் ஓகேங்களா ரைட் ஸோ அதனால நாங்க என்ன பண்றோம் நாங்க வந்து we could not able to serve we could have serve you better and we very sorry to know that we were very sorry to know that you could not able to something you could not able to get the service like tea அதெல்லாம் okay service in a better way. Okay, we feel your discomfort and displeasure out of something. ஓகேங்களா உங்களை என்ன ஃபீல் பண்றீங்கன்னா நான் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்றத நீங்க உள்ள கொடுக்குறீங்க. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க தேங்க் பண்றீங்க ஏர்வேஸ் யூஸ் பண்ணி தேங்க் பண்றீங்க எங்க கஸ்டமர் இல்ல அப்படின்னு அட்மிட் பண்ணிக்கிறீங்க அட்மிட் பண்ண பிறகு அகைன் அவங்க என்ன டிஃபிகல்டி ஃபேஸ் பண்ணிருப்பாங்களா எல்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்க அடுத்து நீங்க என்ன பண்றீங்க we assure you that even at the peak overcrowding situation our service will be always better as ever ஓகேங்களா அஷூரன்ஸ் கொடுக்குறீங்க இவன் பீக் டைம்ல இருந்தா கூட ஓவர் கட்டிங் சிச்சுவேஷன் இருந்தா கூட எங்க சர்வீஸ் வந்து இன்னும் ஆல்வேஸ் பெட்டரா இருக்கிறதுக்கு வந்து வி அஷ்யூர் யூ அப்படின்ற மாதிரி என்ன பண்றீங்க அஷ்யூர் பண்றீங்க தோ வி அஷ்யூர் யூ தட் த சேம் சிச்சுவேஷன் இது நம்ம எவ்வளவு டியூன் அப் பண்ணிக்கலாம்ப்பா அந்த டிராஃப்ட் பண்றது சொல்றாங்க which is the same situation will not happen to you இல்ல சேம் எக்ஸ்பீரியன்ஸ் போடுங்க ஏதோ நம்ம will not happen to you again ஓகே ரைட் அடுத்து அப்புறம் என்ன பண்றீங்க ரெமடிஸ் தோ சொல்லுங்க சொல்லுங்க தோ ரெமடிஸ் என்ன கொடுக்கலாம் சின்ஸ் சொல்லுங்க since your claims are genuine we feel that a 50% concession ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இல்ல 10% concession ஏதோ ஒன்னு டிஸ்பிளேஷ் ஆனதுக்கு உனக்கு மருந்து மாதிரி இது பண்ண 10% concession in your next flight with us கொடுக்கலாமா இல்ல பிசினஸ் கிளாஸ்ல உங்களை நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கலாமா you understand that you are giving Yes, some sir. remedies or we are sending you a gift coupon இல்ல we are making you as a privileged customer in your next travel நீ எக்கனாமிக் கிளாஸ் வாங்க நான் உன வந்து என்ன பண்றேன் பிசினஸ் கிளாஸ் பண்ணேன் இதெல்லாம் எப்போ ஜென்யூன் சொல்லும்போது ரியலா ஜென்யூனா ஃபீல் பண்ணது எல்லாம் பண்ண எல்லாமே நம்ம பண்றோம் நாம ஓகேங்களா ரைட் முடிக்கும் போது என்ன பண்றீங்கன்னா we are also conducting lot of courses training courses for our people அப்படின்றது கூட you can just bring it out and last நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா again you are thanking him for being a valued customer எங்க valued customer இருக்கிறதுக்கு வந்து we thank you very much அப்படின்ற மாதிரி நீங்க என்ன பண்றீங்க அவனுக்கு கொடுத்துட்டு we look for continued patronage we are looking for continuous support to our service and you will be always our most valuable and privileged customer அப்படின்ற மாதிரி நீங்க முடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் நீங்க அவனை தேங்க் பண்றீங்க அந்த அட்டென்ஷனை கொண்டு வந்ததுக்கு ரெண்டாவது நீங்க அட்மிட் பண்ணிருக்கீங்க ஆமா நீங்க சொல்றது உண்மை we also heard இதே விஷயத்தை வந்து நிறைய பேர் எங்களுக்கு சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்றீங்க நீங்க வேற ஏதாவது கன்வின்சிங் எக்ஸ்பிளனேஷன் இருந்ததுன்னா அந்த டைம்ல வந்து you are just giving the thing அந்த ஓவர் கிரௌடிங்ல அந்த சிச்சுவேஷன்ல we should have done like this but still we being as a number one being as the best service provider being as the best valued customer அப்படின்னு சொல்லிட்டு ஓகே then you are making him to அவனுக்கு என்னென்னலாம் டிஃபிகல்ட் இருக்குமோ அதை எம்பத்தைஸ் பண்ணி அதுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியுமா அதுக்கு ஏதாவது ரெமெடிஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு கொடுக்குறீங்க கொடுத்து முடிச்சிட்ட பிறகு then you are just again you are assuring that you are not happy it again and you are giving some solution and again you are thanking him and you are concluding the letter you understand that ஓகேங்களா சோ அப்ப எந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் வந்தாலும் சரி அவன் சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓகே சோ what you are supposed to do thank him admit the fault regret for the mistake happened you are assuring that it will not happen again offer some remedies or gifts or something which may cool which may pacify the customers grieving customers and you just thank him again for bringing the things into the attention of yours ஓகேங்களா
Right. So this is how you have to reply to the letters. ஏதாவது sharing எதா இருந்ததுன்னா now we can